அடுத்து நீங்க சொன்னீங்களே இந்த நகைச்சுவை சிரிப்பு பாடல், அது ரொம்ப முறைய புகழ்பெற்ற. ஆமாங்க. அதாவது அதற்கு முன்னால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நகைச்சுவை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சொற்களை அவர் உதிர்த்து விட்டு சென்றிருக்கிறார். அவர் சொல்லுவார், சிரிப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அடம்பிடித்து அழுகிற ஒரு குழந்தையிடம் அந்த அழுகையை நிறுத்துவதற்காக முயலுகிற தாய் எப்படி வேடிக்கை காட்டிக்கொண்டே ஒரு கண்டிப்பையும் வைத்துக் கொள்வாரோ அப்படி இருக்க வேண்டும். அதாவது வேடிக்கை காட்டுறேன்னு விபரீத விளையாட்டு விளையாடிட மாட்டான், ஒரு நெருப்பை கொண்டு போய் தொட்டு காட்ட மாட்டான், கத்தியை கொடுக்க மாட்டான். அப்போது என்ன அர்த்தம்னா, அந்த குழந்தை தான் பார்வையாளர்கள், ரசிகர்கள், அவர்களை அழிப்பதற்காக நகைச்சுவை இருக்கக்கூடாது, அவர்களுடைய சிந்தனையை, எண்ணங்களை உயர்த்துவதற்காக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அதனால் அந்த சிரிப்பை பற்றி அவர்